ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிறத இஸ்ரேல் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறத ஈரான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஈரான் 12வது வேவ் அட்டாக் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ல் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான். புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. அமெரிக்காவினுடைய நேரடி அட்டாக் ஈரான் பக்கம் இருந்தது என்றால் நிச்சயமாக அந்த இடத்துல ரஷ்யா வந்து நிற்பாங்க ஈரானுக்கு சாதகமாக. ஸோ ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு இதுதான். அது அவங்க 2 பேருக்குள்ள சண்டை, அதை அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய முழக்கம், அது மட்டும் இல்லாமல் நாட்டோவினுடைய இந்த சமிட்டில் மறுபடியும் செலன்ஸ்கி அவர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல புட்டின் அவர்களுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய நாடுகள் காய் நகர்த்துகிறார்கள். 2027 ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ரஷ்யாவுக்கு அது பெருத்த பின்னடைவாக இருக்க போகுது. பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நெதன்யாகு அவர்கள், அதே மாதிரி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அயத்தல்லா கமேனி அவர்கள், இவங்க 2 பேருக்குமே ஒரு போட்டி. யார் ஃபஸ்ட்டு யார் அடிக்கிறது, யார் முதல்ல வீழ போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த 2 பேருடைய போட்டியில் உலக நாடுகளுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நடந்த ஒரு தாக்குதல். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மிசைல் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அந்த நேரத்தில் ஈரானுடைய எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இனிமேல் கப்பல் போகிறதற்கு ஒவ்வொரு கப்பலும் இத்தனை டாலர் தந்தால் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லணும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸினுடைய கப்பல் போக்குவரத்தை ஈரான் அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் சவுதி அரேபியா உட்பட பல மிடில் ஈஸ்ட் நாடுகள் அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் டிரான்ஸ்ஃபரை பல நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் 100 லிட்டர் கச்சா எண்ணெய் விற்கப்படுகிறது என்றால் அதில் 30லேருந்து 40 லிட்டர் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் ராசா போயாகணும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பல நாடுகளுக்கு அது பெரும் சிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இந்த சிக்கல் யாரை வரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இப்படின்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் எல்லாருடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஸோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இன்றைக்கி எடுத்திருக்காங்க, 2027 வரை நம்ம என்ன செய்யணும், ரஷ்யாவினுடைய கேஸை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் மீன் ஃபேஸ் அவுட்? ஒவ்வொரு ஃபேஸ் அவுட் அப்படின்னா ஒவ்வொரு காலங்காலங்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்து 2027 சுத்தமாக ரஷ்யாவினுடைய கேஸை நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்காமல் இருப்பது தான் நாம் இந்த ரஷ்யாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இல்லை ராசா, நான் என்ன கேட்குறேன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் ஒருவேளை 2026 நல்ல முடிவு வந்துருச்சு, பீஸ் பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முடிவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் மாறுமா அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறாங்க, இந்த உலகமே இடிந்து போனாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் நண்பர்களானாலும் சரி, எங்களுக்கு ரஷ்யாவினுடைய கேஸ் வேண்டாம். ரஷ்யாவினுடைய கேஸ் வேண்டான்னு சொல்கிறீங்களே, ஆனால் இன்டைரக்டாக ரஷ்யாவினுடைய கேஸை நீங்கள் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேங்கிற கேள்விக்கு மௌனம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில். வேறு ஒன்றுமே இல்லைங்க. பொதுவாக மனிதர்கள் எப்போது வார்த்தை இல்லாமல் நிற்போம், பேசுகிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்காத போது மௌனமாக இருப்போம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த உறவு முன்னாடி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மௌனமாக கூடுதல் நேரம் நின்று இருப்போம். அதே மாதிரி ரஷ்யாவும் இதை ரொம்ப மௌனமாக பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நின்று கேட்டுட்ருக்காங்க. சரி, ஆனால் ரஷ்யாவினுடைய நண்பர்கள் இதை சாதாரணமாக விட்டுருவாங்களா? ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, ஆஸ்திரியா போன்ற நாடுகள் இதை அப்படியே விட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி ஐரோப்பிய ஒன்றியம் நீங்கள் இந்த முடிவை எடுத்தீங்க? ரஷ்யாவினுடைய கேஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு யார் கொடுத்தது? அதற்கான மாற்று வழி என்ன? நான் கேட்ட மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் சப்போஸ் ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி அதை நீங்கள் சமாளிப்பீங்க? இப்படிங்கிற பல கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ 2027 அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கேஸ் ஃபேஸ் அவுட் செய்யக்கூடிய ஒரு டேட்டாக அவங்க குறித்து வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இதே மாதிரி பல நாடுகள் பலவிதமான டெசிஷன் எடுத்திருக்காங்க. 2030க்குள்ளே நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் கண்டிப்பாக யாருமே கேஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், கச்சா எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாருமே எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறி விடுவோம் அப்படின்னு சொன்ன நாடுகள் இப்போ 2030 அப்படிங்கிற அந்த டார்கெட்டை 2040 உயர்த்தியிருக்காங்க. 10 வருஷம் எங்களுக்கு மறுபடியும் ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும்ப்பா, இப்போதைக்கு அதெல்லாம் நடக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த பிளான்லேயும் ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வருமா? 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வருமா? இந்த கேள்விக்கான பதிலை டிபி டூப்ஸ் நீங்கள் தான் எனக்கு தரப்போகிறீங்க. ஆனால் இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சிரிக்கிறதா அழுகிறதா மாதிரி இருந்துச்சு. அது எப்படி ரஷ்யாவினுடைய கேஸ் இல்லாமல் இவங்க இருப்பாங்க? அதுவும் இப்போ நடக்கக்கூடிய உலக அரசியலில் பெரும் சிக்கல் அப்படிங்கிறதுலாம் இருக்கே, இது எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் கேள்வியை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் என் மனதில் எழும்பியது. சென்காமினுடைய கமாண்டர் குரிலா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களை பார்த்து மிலிட்ரி ஆப்ஷன்ஸ், ஈரானை அடிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சென்ட்ரல் கமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேருந்து பல நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் இந்த சென்ட்ரல் கமாண்ட். இதை தான் சென்காம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவர் குரிலா அவர்கள் வாங்க நம்ம ஈரானை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பிளான் வச்சுருக்கேன் என்கிற அந்த பிளானை கொடுத்துருக்காராம். தேவையில்லாமல் ஈரானை அடித்து சென்காம் அப்படிங்கிறது வம்பை விலை கொடுத்து வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இது ஈரானுக்கு மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பற்றி எரிகிறது சில நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் பெனிஃபிட் ஆகக்கூடிய நாடுகள் இருப்பாங்கள்ல, அந்த நாடுகள் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க தான் ரஷ்யாவும் சீனாவும். இந்த இடத்துல இவங்க எப்படி பெனிஃபிட் ஆவாங்க? ஒட்டுமொத்தமான மிடில் ஈஸ்ட் நாடுகள் பற்றி எரிந்தால், நான் சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய், கேஸ் அப்படிங்கிறது நின்றும் ரஷ்யாவை தேடிட்டு வருவாங்க. அடுத்ததாக சீனாவுக்கு இது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் தைவானை ஈஸியாக அவங்களால கேப்சர் பண்ணிட முடியும். இதனால் தைவான் சீனா பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸ்ரீலங்காவினுடைய எக்ஸ் பிரசிடெண்ட் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க, SPIEF 2025க்காக அவர் வராரு. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யாவை இங்கே யாரும் தனிமைப்படுத்த முடியாது, ரஷ்யா அவங்களுடைய கனெக்ஷனை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இட்ஸ் க்ரோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம், ரஷ்யாவினுடைய டெக்னாலஜி இது எல்லாமே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற தகவலை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரம் தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் G7 நாடுகளுடைய கூட்டமைப்பில் கெஸ்டாலாம் பங்கெடுத்து ஃபோட்டோலாம் எடுத்த பிறகு ஜூன் 24 ஜூன் 25 நடக்கக்கூடிய நாட்டோவினுடைய சம்மிட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காராம். நாட்டோவினுடைய சம்மிட்டுக்கு இவர் அழைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் எஸ், அழைத்திருக்கிறார்கள். 4ஆம் தேதியே ஒரு அழைப்பை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே வேறு யாருமே இல்லை, டின்னர் சாப்பிட்றதுக்காக. நாட்டோ நாடுகள் கூட ஜெலன்ஸ்கியை டின்னர் சாப்பிட்றதுக்காக யார் அழைத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெதர்லாந்துலேருந்து அழைப்பு அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ நெதர்லாந்தினுடைய இந்த அழைப்பை ஏற்று அவர் நாட்டோவினுடைய டின்னர் சாப்பிட போகிறாரா, இல்லை ஒட்டுமொத்தமாக நாட்டோ நட்பு நாடுகளுடன் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து எனக்கு ஆயுதம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வேண்டும் அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ G7 நாடுகள் கூட சேர்ந்த போதே செலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய காய் நகரத்தில் செஞ்சுருந்தாரு. இன்றைக்கி ரஷ்யா என்ன செஞ்சிருச்சு, நீ என்னடா G7 நாடுகள் கூட உட்காந்துருக்க, இந்த சுமி ரீஜனில் என்னுடைய அட்டாக் அப்படின்னு சொல்லி சுமி ரீஜனில் ஒரு அட்டாக். போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சுமி ரீஜனில் இப்போ ஏகப்பட்ட இடங்கள் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. சுமி ரீஜனை உக்ரைன் இழந்து விட்டார்கள் என்றால் மிக முக்கியமான இழப்பை உக்ரைன் சந்தித்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஸ்லோவேக்கியாவில் ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமே விக்கி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழல். இந்த ஊழல் பெருச்சாளிகள் ரஷ்யா உக்ரைன் போரை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க நாட்டில் கணக்கு எழுதுகிறாங்க, நாங்கள் உக்ரைனுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பணத்தை வெளியில் எடுத்துடுறாங்க, ஆனால் உக்ரைனுக்கு அந்த பணம் போக மாட்டுக்கு. நடுவில் இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்லோவேக்கியாவில் ஒரு 8 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலாம் ஒர்க் பண்ண ஒரு 8 பேர் அவங்க பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. நிறைய பணத்தை உக்ரைனுக்கு உதவிகள் அப்படிங்கிற பெயரில் கணக்கு மட்டும் எழுதி அவங்க சொந்த லாபத்துக்காக, சொந்த யூஸ்க்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. ஒரு யுத்தத்தால் எவ்வளவு நாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது சில நாடுகள், ஸ்லோவேக்கியா மாதிரியான நாட்டில் 8 நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கைவசம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.